விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கு பல எண்ண ஓட்டங்கள் எல்லாரையும் கவர்ந்து பண்ணணுன்ற எண்ணம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கும் சரி, வெளியிலே நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்களானாலும் சரி, ப்ரையாரிட்டி பேசிஸில் யார் யாருக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம், நல்ல எண்ணம் உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திக்பலத்துக்குரியவரான இந்த சூரிய பகவான் உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடம் என்கிற கும்பராசியில் போய் உட்கார்றாரு. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்றதுனால மண் மனை வாகன யோகங்கள் கொண்ட இடம்னு பேர். அது மட்டும் இல்லை, உறவுக்காரங்கள் வழி, தந்தை வழி, தாய் வழி, இவங்க 2 பேர் உறவுகள் அப்படிங்கிற விஷயம் உண்டாகும். அப்போ இது கிளியராக இண்டிகேட் பண்ணுது, உங்களுக்கு நிறைய சுப நிகழ்வுகள் வீட்டிலே நடக்கப் போகிறது. அது மூலிமா நிறைய உறவுக்காரங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உண்டு. அதுபோல் உங்களுக்கு சூரியன் அங்கே போய் உட்கார்றதுனால, சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ற, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த போஷர் அப்படின்வோம், பாடி லாங்குவேஜ் அது கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். அதுபோல் வார்த்தைகள் சிலதெல்லாம் மரியாதை அப்படிங்கிற விஷயம் தவிர்த்த வார்த்தைகளாக மாறிவிடும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. இதனால் என்ன ஆகும்னா, உறவில் கொஞ்சம் விரிசலை கொண்டு வந்துவிடும். அப்போது கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசணும். தேவையற்ற வார்த்தைகள் இருக்கப்படாது. என்ன செய்கிறோமோ நம்ம உணர்ந்து செய்தல் அப்படிங்கிறது நல்லது. இதுதான் இண்டிகேஷன். அங்கே புதனும் அமரப்போகிறார். புதன் உடல் அசதியை கொடுப்பார், மனதிலே பக்தியை கொடுப்பார், ஆன்மீக சிந்தனை வரும். அவர் வக்கரகதியாக மாறுவார். வக்கரகதியாக போகும்போது அறிவு தேடல் அப்படிங்கிறது குறைந்துவிடும். இப்போ புத்தி மட்டுப்படும். அவசரப்பட்டு சொல்லிட்டேங்க அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லிவிடுவீங்க. அதனால தான் முன்னாடியே ஆச்சு, இப்போ சொல்லிவிடுறேன். யார் கூடயும் சண்டை வம்பு வழக்கு போகாதீங்க, அமைதியாக இருந்தது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன்னு சொல்ல இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக விட்டு பிடிங்கள். இந்த மாதம் உங்களுக்கு அதுதான் கரெக்டான சொல்யூஷன். இந்த 4ஆம் இடத்திலே சூரியனுடன் சேர்ந்த ராகு, சூரியனுடன் சேர்ந்த செவ்வாய், சூரியனுடன் சேர்ந்த சுக்கிரன் என்ற கிரகங்கள் எல்லாம் அமைப்போடு நல்ல நல்ல செயல்கள் எல்லாம் செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்க வேண்டுமே, உபத்திரவமாக இருக்கக்கூடாது. அப்போ உபத்திரவமாக இருப்பது எப்போ வரும்னாங்க, செய்கிற காரியங்கள் சரியாக செய்யலைன்னா வரும். இல்லைன்னா அவங்க செய்கிறதுக்கு மேலே நம்ம செஞ்சு ஏழாகுணம் குழப்பிடுறது. இப்போ இதுலேயும் கன்ஃபியூஷனாக இருங்க. வேலைகளும் அது மாதிரி கொடுத்த வேலை செய்யுங்க. நீங்களாக வாண்டடாக போய் அவன் வேலை செய்கிறேன் இவன் வேலையை செய்யலைன்னு இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா வேலையை முடிக்க முடியாமல் கெட்ட பேரும் வரும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இல்லைன்னா என்ன ஆகும்னா, உடல் அசதி ஜாஸ்தியாக விடும். நிறைய வேலையை இழுத்து போட்டு ஐயோ முடியலையேன்னு டயர்டாகி போய் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இடமாற்றத்துக்கும் வாய்ப்புகள் கொடுத்து விடும். அப்போ பாருங்கள், இதனால் நான் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் வேணுமா அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து போயிடலாங்க அப்படிங்கிறது தீர்மானமாக புரிஞ்சு போச்சு. இந்த மாதத்தில் பல கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. புதிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குது. வீடு மற்றும் வாகனங்களிலே சில ரிப்பேர் ஒர்க்ஸ், ரெனோவேஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வருவீங்க. தாயாரின் உடல்நிலையிலே கொஞ்சம் அதிகப்படியான கவனம் வைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். குழந்தைகள் வழியிலே சில பரிமாற்றங்களிலே சில சிக்கல்களும் தேக்கங்களும் வரும். அவங்க சொல்கிற மாதிரியோ இல்லை அவங்க கேட்குற மாதிரியோ உங்களால் பண்ண முடியாத சூழ்நிலை சிக்கலும் உண்டாகும். முக்கியமாக கல்வி நிலைகளிலே சில மேம்பாடுகளை அவங்க கேட்பாங்க. உங்களால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத இடர்கள் வரும். குருவின் பார்வையானது இந்த 4ஆம் இடத்து மேலே உட்கார போகிறது. அவர் அமரக்கூடியதான உங்கள் ராசியின் 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். அதனால் சில இடத்துல சிக்கல்களும் உண்டாகும். இந்த மாதத்தில்
இந்த சிக்கல்கள் எல்லாம் போக்குறதுக்குன்னே விநாயக பெருமானை வழிபடுங்க. எவ்வளவு தூரம் விநாயகரை மனதில் நினைந்து, ஏன்னா இப்போ தொழில் ஸ்தானம் என்கிற 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு கேது பகவான். அவர் தான் விநாயகர். அவரை வழிபடுங்க. உங்களுக்கு அவருடைய வழிபாட்டினாலே, இந்த கேந்திரஸ்தானத்தினுடைய தன்மையினாலே உங்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கும், நல்ல காரியங்கள் தெளிவாக தெரியும், அது மூலியம் எக்ஸிக்யூஷன் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அந்த எக்ஸிக்யூஷனால் மனதும் திருப்தியை அடையும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு விநாயகரின் வழிபாடு, கம் கணபதே லம் கணபதே அப்படின்னு அவரை வழிபடுறது உங்கள் வாழ்க்கையில் வளம், நலம், தடையற்ற செல்வம் என்ற ஒரு நல்ல நிலை கொடுக்கும் என்பதிலே அச்சமில்லை. வாழ்க வளத்துடன். இந்த தொடர்கள் எல்லாமே சந்திரன் சூரியன் என்ற தனிப்பட்ட ராசி மற்றும் சூரியமானம் என்கிற மாதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடியது. ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் என்பது லக்ன அடிப்படையில் இருக்கும் என்பதனாலே உங்களுக்கு ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு எங்களின் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவசியம் உங்களுக்கான பரிந்துரைகள் நடைபெறும். அதற்கான பரிந்துரை சார்ஜும் உண்டு என்பதை தெரிந்து கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.